நம்ம ட்ரிக்ஸோட கியூப் ரூட் சால்வ் பண்ணிடுவோமா? ஸ்கொயர் ரூட்டில் லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கிற மாதிரி கியூப் ரூட்டில் வந்து லாஸ்ட் 3 டிஜிட் எடுப்போம். லாஸ்ட் 3 டிஜிட் இந்த கியூப் ரூட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1 to 10 கியூப் வர நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி, ஸ்கொயர் ரூட்டை விட ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ இதில் வந்து லாஸ்ட் 3 பார்ட்ஸ் எடுத்துக்கிறோம். லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 4 வந்துட்டு இந்த கியூப் ரூட்டில் எதில் ஆன்சரில் முடியுது அப்படின்னா 4 கியூப்னா 4. ஓகேவா? அப்போ வந்துட்டு ஆன்சர் 4ல் தான் வரும். அடுத்து இங்கே 13 இருக்குது. 13 வந்துட்டு எந்த கியூப் ரூட்டுக்கு உள்ளே வருதுன்னு பார்க்கணும். அப்போது 27க்குள்ளே அதாவது 13 தாண்டி 27 போயிடுது. அப்போது அதுக்கு முன்னாடினா 8. அப்போ ஆன்சர் 2. 24 தான் ஆன்சர். புரியலையா? குழப்புற மாதிரி இருக்கா? சரி, இப்போ இதை பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு லாஸ்ட் 3 பார்ட்ஸ் எடுத்துக்கிறோம். 6 இருக்குது. 6 வந்துட்டு எதில் எண்ட் ஆகுது? 6 கியூப் தான் எண்ட் ஆகுது. அப்போது 6 வரும். இங்கே 46 இருக்குது. 46 வந்துட்டு 46க்கு முன்னாடி என்ன கியூப் ரூட் இருக்குது? 27. அப்போது 27னா 3. இப்போ 46 இப்போ 64னா 46 தாண்டி போயிடுதுல, அதனால அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்போ 36. ஓகேவா? இப்போ அடுத்த சம்ம 3ல் முடியுது. அப்போது 3னா 7 கியூப்னா 343. அப்போ வந்துட்டு இந்த 3 பார்ட்டில் இங்கே வந்துட்டு 7 வரும். இங்கே என்ன வரும்? 2 தான் 8. ஏன்னா அடுத்து 3னா 27 ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்கே 5னா 125னா 5. இங்கே என்ன வரும்? இங்கே வந்துட்டு கியூப் ரூட்டில் வந்துட்டு 4 கியூப்னா 64. அப்போ வந்துட்டு 4. இதுதான் ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷனோட எல்லா ட்ரிக்ஸோட சிம்பிளிஃபிகேஷனில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு சிங்கிள் வீடியோ கொடுத்துருக்கேன். நம்மளோட டார்கெட் என்னதுன்னா 100 வீடியோஸில் பேங்க் எக்ஸாம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நான் இந்த வீடியோக்கு கீழே இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே நான் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. பிகினருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.